அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா இந்த இரட்டையர் சின்னம். எந்த ஒரு விஷயத்தில் இவங்க செயல்பட்டாலும் உடன் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க செயல்படுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதில் எந்த அளவுக்கு நல்லது இருக்குது, எந்த அளவுக்கு கெட்டது இருக்குது அப்படின்னு துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. நெருங்கி பழகியவங்க கூட இவங்க உதவி கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். யாருக்கிட்டையும் போய் இவங்களுக்கு உதவி கேட்க பிடிக்காது. எங்காவது கேவலமாக நினச்சிருவாங்களா, நம்மளை பற்றி ஏதாவது நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிறது இவங்க மைண்ட் செட்டில் எந்நேரம் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அலுவலக வேலையை கூட இவங்கெல்லாம் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க. அதே மாதிரி வேலை செய்கிறதுல நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும். நிறைய பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது அப்படின்னே சொல்லலாம். பதவி சலுகைகள் பெறுவதில் சில தடைகள் இவங்களுக்கு இருக்கும். வாக்கு ஸ்தானாதிபதியான சந்திரன் என்பதனால வானத்தில் நிகழும் மாயாஜாலங்களை போல உங்களுடைய மனதில் சின்ன சின்ன மாற்றங்கள் இவங்களுக்கு ஏற்படும். இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிப்பதனால உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரிங்க, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கிட்ட பணம் எவ்வளோ இருந்தாலும் அவங்களால எவ்வளோ சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு தான். பணம் இந்த மாதிரி என் கையில் வந்த மாதிரி இருக்கும், ஆனால் எந்த பக்கம் செலவு செய்வீங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு செலவை டக்குன்னு செஞ்சுருவீங்க. அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிக்கிட்ட இவங்களுக்கு பாசம் நிறைய இருக்கும். இளைய சகோதர ஸ்தானம் என்பது 3ஆம் இடத்துல சூரியன் அதிபதியாக வருவதனால இளைய சகோதரர்கிட்ட அதிக அன்பு காட்டக்கூடியங்களா இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி மூத்த சகோதரர்களுடைய முடிவுகள் இவங்களுக்கு எதிர்மறையாக தான் பெரும்பாலும் அமையும். அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதனால எப்போதும் இறையருள் இவங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். தெய்வ பக்தி இவங்களுக்கு நிறையவே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்தானத்தில் அதிபதி குரு வருவதனால ஒரே இடத்துல பணிபுரிய முடியாது. அடுத்தடுத்த வேலையை நோக்கி சென்றுக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நாள் செய்வீங்க, அடுத்த வேலை ஏதாவது செய்ய முடியுமான்னு அடுத்த வேலையை தேடி போவீங்க. ஒரு வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை உங்களுக்கு பெரும்பாலும் அமைஞ்சிடும். எங்கேயுமே தேங்கி நிற்க மாட்டீங்க. கடகடன்னு அடுத்தடுத்தது பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட சில பேருக்கு சுய தொழில் செய்யறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழில் நிமித்தமாக கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக ஒரு இடத்துல இருந்து சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும். அதே மாதிரி மிதுனம் என்பது இரட்டை. அதே மாதிரி ராசி அதிபதி புதன் வருவதனால பெரும்பாலும் பெருமாள் கோவிலில் உங்களுக்கு சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதே ஒரே ஆலயத்தில் 2 பெருமாள்கள் இருக்கும் தலங்களில் சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். சரி, நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு, தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போகுது, இனி வருகின்ற காலம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நாங்கள் சொன்ன குண அதிசயங்களாம் நீங்கள் பார்த்த மிதுன ராசி அன்பர்கிட்ட பொருந்தி போகுதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலே ஸ்க்ரீனில் ஒரு வாராகி அம்மன் கோவிலில் எடுக்கப்பட்ட ஒரு ஹோமம் நடத்துகிறப்ப எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி, அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சரி, வாங்க நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். சரி, நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
புரட்டாசி மாதத்தில் குரு பகவானும் வக்கிரகம் அடைந்திருக்கிறார். இதன் காரணமாக சனி பகவான் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறதுனால புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரையிலுமே 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று இருக்குது. ஒன்று புதன், மற்றொன்று சுக்கிரன், மற்றொன்று சனி பகவான். இந்த 3 கிரகங்களும் ஆட்சி பலமாக இருக்கிறதுனால நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, எப்போதும் போல மகாலட்சுமி வீடாக விளங்கக்கூடியது ரிஷபராசி. குரு பகவான் வக்கிரக நிலையில் அமர்ந்திருக்கிறார். குரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சனியும் குருவும் சேர்ந்து மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்க போகுது நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக அமைந்திருக்கு. பொதுவாகவே லாபஸ்தானத்தில் அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அற்புதமான முறையில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். திருவோதரை சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய்க்கு பலம் அதிகம். அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மிதுன ராசி அன்பர்களே. அதே மாதிரி இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த டைமு வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப மெதுவாக செல்வது நல்லது. அதே மாதிரி ரொம்ப கவனமாக செல்லுங்க. இந்த மிதுன ராசிக்கு சனி வக்கிரக சேர்ந்திருப்பதனால குடும்பத்துலேயும் சரி நட்பு வட்டாரத்துலேயும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த டைமு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதே மாதிரி பிறப்பு ஜாதகத்தை வைத்து தான் அதை கரெக்டாக ஓரளவுக்கு சொல்ல முடியும். இருந்தாலும் தெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு குறையும். அதே மாதிரி தெய்வ அருள் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள், பிள்ளைகளால் கொஞ்சம் பிடிவாதம், பிள்ளைகளால் கொஞ்சம் மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த டைமு நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமும் திட்டமிடுதலும் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பொறுமையும் இருக்கணும். அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. இந்த நேரத்தில் உறுதியாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதே மாதிரி யாராவது பண தேவை அல்லது உதவி தேவை அப்படின்னா செய்துட்டு மாட்டிக்காதீங்க. அது சம்மந்தமில்லாத உதவியெல்லாம் இந்த டைமு செய்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, உங்களிடம் யாராவது பணம் இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எனக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு யாராவது கேட்டாங்களா கூட கொஞ்சம் யோசித்து நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அப்புறம் கொடுத்த பணம் திரும்ப வருமா வராதா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. ஃபைனான்ஸு, பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி எதுலையாவது பார்ட்னர்ஷிப்புக்கு கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கமிஷன் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. எங்கேயாவது போய் உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ எங்கேயாவது போய் மாட்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு. வேலை செய்யும் இடத்துலையும் ரொம்ப கவனமாக இருங்க. மேல் அதிகாரிகள்லாம் சின்ன சின்ன கெடுபிடிகள் வைப்பாங்க. அதிக வேலை பளு இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. வேலை மாறுவதற்கான நேரம் இதுவல்ல. அதே மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த வேலையிலேயே தொடர்ந்து செய்யலாமா அல்லது வேறு வேலைக்கு ஏதாவது போகலாமா அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு எண்ணம் தோன்றும். வேலையை மாற்றுவதற்கான நேரம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எச்சரிக்கையாக செயல்படுங்க. மறைமுகமாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் கடன் சுமைகளும் இந்த டைம் இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. இந்த டைமு மனம் தளராமல் செயல்படுங்க. ரொம்பவும் நல்லது. யோகா, உடற்பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது செய்து பாருங்கள். கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. துலா ராசியில் புதன் செல்ல இருக்கிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத ஆதித்ய யோகமும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையும். திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான யோகமெல்லாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. இந்த டைமு அவசரப்பட வேண்டாம்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட தூரம் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைந்திருக்கு. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனச்சிதறல் போன்றவையெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் பகை ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. பொருளாதாரத்துலேயும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் பஞ்சமி நாளில் நீங்கள் தொடர்ந்து வழிபடுறதுனால உங்களுடைய கடன் சுமையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடது ஒன்று மட்டும் செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. அதுவும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு பாருங்கள். நல்ல பலன் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.